நாடு பூராகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரணமான காலநிலை காரணமாக பல இடங்கள்லையும் அதிகமான மழைப்பொழிவு, வெள்ளம், மலைநாட்டு பகுதிகளில் மண் சரிவு என்று பலவிதமான ஆபத்துகளும் நம்மை சூழ ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அரசாங்கம் இது தொடர்பான எச்சரிக்கைகளை விடுத்து கொண்டிருக்கிறது. காலநிலை மத்திய நிலையம் மக்களுக்கு அவதானமாக இருக்கும்படி தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாடு பூராகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் காரணமாக 30க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாடு முழுவதுமே ஒரு அனர்த்த நிலை உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல அதிகமான மழை பொழிகிற இந்த காலகட்டங்களில் இஸ்லாம் நமக்கு இறைவனிடத்தில் இது போன்ற ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்கும்படி பல பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கிறது. அவற்றை நாம் அதிகம் இந்த சந்தர்ப்பங்களில் ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, இறைவா இந்த மழையை பயனுள்ளதாக எங்களுக்கு மாற்றிவிடு. மழை என்பது ஒரு அருள் தான், அது பயனளிக்க கூடியதுதான். சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக வருகிற போது அது மக்களுக்கு ஆபத்தானதாகவும் மாறிவிடுகிறது. நமக்கு சோதனையாகவும் இறைவன் இப்படியான நிகழ்வுகளை தந்து விடுகிறான். எனவேதான் இஸ்லாம் அந்த நேரங்களிலையும் பயனுள்ள மழையை பயனுள்ளதாகவே ஆக்கிவிடு இறைவா என்கிற கோரிக்கையை விடுக்க சொல்லுகிறார். அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக மழை பொழிந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்கிற ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இறைவா எங்களுடைய சுற்றுப்புறங்களுக்கு இந்த மழையை அனுப்பிவிடு, எங்களுக்கு கேடு தருவதாக இதை ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறார்கள். இந்த பிரார்த்தனை சிறியதொரு பிரார்த்தனை, மனனமிட்டுக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தாண்டி இன்னும் ஒரு அற்புதமான பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் லிராபி வல் ஔதியதி வ மனாபிதி ஷஜரி, இறைவா மேடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் ஓடைகளிலும் கோட்டைகளிலும் மரங்கள் முளைக்கும் இடங்களிலும் இந்த மலையை பொழிய செய்து விடு. எந்த இடத்திற்கு இந்த மலை தேவைப்படுகிறதோ அந்த இடத்திற்கு இதை அனுப்பிவிடு இறைவா, எங்களுக்கு துன்பமாக இதை மாற்றி விடாதே என்கிற கருத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையையும் ஓதச் சொல்லுகிறார்கள். எனவே உங்களுக்கு ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் முன்னால் காட்டப்படுகிறது. அவற்றை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள், மனனமிட்டுக் கொள்ளுங்கள். இது போன்ற சந்தர்ப்பங்களில் இறைவனிடத்தில் நாம் அதிகம் இந்த கோரிக்கைகளை, பிரார்த்தனைகளை முன்வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அனைத்து துன்பமான நேரங்களிலும் ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு பிரார்த்தனையையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதையும் இது போன்ற துன்பமான நிலைகளில் நாம் ஓதிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் வ ரப்புல் அர்ஷில் அலீம். வணங்குவதற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் சகிப்புத்தன்மை உள்ளவன், மகத்துவம் மிக்கவன். வானங்கள், பூமி, மகத்தான அர்ஷ் ஆகியவற்றின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்குரியவன் யாரும் இல்லை என்கிற இந்த பிரார்த்தனையை எல்லா துன்பங்களின் போதும் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த பிரார்த்தனையும் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் ரொம்ப அவதானமாக நாம் இருக்க வேண்டும். காலநிலை மத்திய நிலையமும் அரசும் இது தொடர்பான அவதானங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. தண்ணீர் அளவுக்கு அதிகமாக பெருக்கெடுத்து போகிற நேரத்தில் அதை தாண்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அதை தாண்டி செல்ல வேண்டும், அவசர தேவை இருக்கிறது என்று அதற்காக முயற்சி எடுக்காதீர்கள். மழை பொழிகிற நேரம் இடிபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மண் சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான நேரங்களில் அந்த இடங்களை விட்டு உடனடியாக மாற்று இடங்களுக்கு சென்று விடுங்கள். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசிய அமைச்சர் அவர்கள் பல மாவட்டங்களில் நாங்கள் வீடுகளை விட்டு மக்களை வெளியேற சொல்லும் போது சில மக்கள் அதிலிருந்து வெளியேற மறுக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஏரியாவை சொல்லி அந்த ஏரியாவில் இருந்து பல குடும்பங்கள்ல வெறும் 14 குடும்பங்கள் மாத்திரம்தான் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு வந்தார்கள் என்கிற ஒரு கவலையான ஆபத்தான விஷயத்தையும் அமைச்சர் சொன்னதை நம்ம பாராளுமன்ற உரையில பார்க்க முடிகிறது. எனவே இது போன்ற நிலைகளில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உதவி செய்ய முயற்சி செய்கிறவர்கள் கூட இந்த ஆபத்தான காலகட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய பயிற்சி எடுத்தவர்கள், அதற்குரிய பாதுகாப்பு இடைகளோடு, பாதுகாப்பு திட்டங்களோடு இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுங்கள் என்கிற அன்பான கோரிக்கையையும் இந்த இடத்திலே வைத்துக் கொள்வதோடு, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உணவு தேவைகள், கஷ்டங்கள் இருக்கிற நேரங்களில் அதற்காகவும் ஓடி உழைத்து உங்களால் முடிந்த உதவிகளை அந்த மக்களுக்கு செய்து பாதுகாப்பான இடங்களில் அந்த மக்களை தங்க வைக்க முயற்சி செய்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.